விஜய் தாவேகா என்டிஏ அலையன்ஸ்குள்ள போறதா தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு, ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஸ்கூப்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது நடந்துச்சுன்னா நம்ம அவங்கள ரொம்ப ஈஸியா கலாய்க்கலாம். பாரு அணிலா இருந்தவங்க சங்கி ஆயிட்டாங்க, இவனுங்க பிஜேபி பி டீம் நம்ம அப்பயே சொன்னோம்ல, இவனுங்க வந்து பிஜேபி இந்த கட்சியே பிஜேபி வந்து பிளான் பண்ண கட்சி தான் நம்ம அப்பவே சொன்னோம்ல அப்படின்னு அவங்கள ஈஸியா கலாச்சிட்டு போயிடலாம். ஆனா இது அதையும் தாண்டி ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். குறிப்பா தமிழ்நாடோட ஃபேப்ரிக், பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா இந்த விஜய் வளர்த்து வச்சிருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அது ஒரு கல்ட் குரூப். அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மைண்ட் எல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டா ஏ பொலிட்டிக்கல் பிளைண்ட் ஃபெய்த். விஜய் மேல இருக்கிறது பிளைண்ட் ஃபெய்த், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டா இங்க ஊழலே நடக்காது, நான் ஆட்சிக்கு வந்துட்டா வந்து பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவார் இல்லையா, ஒரு லைன்ல டயலாக் சொல்லுவாரு. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு ஃபயர் விடுவாங்க. திரும்பி எப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்தா ஊழல் நடக்காது, எப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும், அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கனா, அதுக்கு என்ன கொள்கை வச்சிருக்கனா, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்கவே மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க விஜய் எப்படி சினிமால ஒரு வில்லனை அடிச்சு மக்களை காப்பாத்துறாரோ அதே மாதிரி அவரு இங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வில்லனா சித்தரிச்சு வச்சிருக்கிற திமுகவை அடிச்சு, திமுகவை தோக்கடிச்சு அரசியல்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து மக்களை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால இவங்களுக்கு வந்து இப்ப அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறேன்னு முடிவெடுத்து அதை வந்து ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, திமுகவோட பிஜேபி பரவாயில்ல, பிஜேபி நல்ல கட்சி, பிஜேபி ஒரு தூய சக்தி அப்படின்னு இவங்களே டயலாக் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாளா அண்ணனை பாக்குறதுக்காக டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நின்னுகிட்டு, மரத்து மேல ஏறி நின்னுகிட்டு இருந்தவனுங்க நாளைக்கு மசூதி மேல ஏறி நின்னுகிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்த வச்சிருவாங்க. ஏன்னா விஜய சுத்தி இருக்கிறது எல்லாருமே ஏ பொலிட்டிக்கல் மைண்ட்ஸ். அவங்களுக்கு பாலிடிக்ஸ், சமூக பிரச்சனை, சமூக அரசியல், இங்க வந்து இருக்கிற சிக்கல்கள், ரூலிங் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ், கிளாஸ் ஸ்ட்ரகிள், காஸ்ட் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரியான எந்த விஷயங்களை பத்தின அறிவும் இல்லனா வந்து அதை கத்துக்கணுங்கிற எத்தனைப்பும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அந்த குரூப்ப அப்படியே பொலிட்டிக்கலா கல்ட் குரூப்பா வச்சிருக்கிறதே விஜய் தான். இப்போ பிஜேபிக்கு இது நல்லா தெரியும். இந்த மாதிரியான ஒரு கல்ட் குரூப்ப அவங்க தங்களோட அரசியலுக்கு எப்படி பயன்படுத்திக்க முடியுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதத்தான் அவனுங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை இப்படியான பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் நடந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். We are getting into a dangerous future.